கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 105 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, நம்ம நடந்து போகிற பாதை பயம் இல்லாம போகணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? கண்டிப்பா வெளிச்சம் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பரலோக பயணத்துல நம்ம போகிற வழிக்கு என்ன வெளிச்சம்னா, ஆண்டுடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை தருது. அவனுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள, அவருடைய வருகை குறித்து அறிந்து கொள்ள, அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அறிந்து கொள்ள எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வசனம் தான் நமக்கு வெளிப்படுத்துது இல்லை. ஏன்னு சொன்னா, அது வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு வழிகாட்டியா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய ஆபத்துல சிக்கிக்கொள்ளும். ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, குல்லா பாறை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதை குறித்து என்ன செஞ்சுக்கன்னா, ஒரு பெரிய கவிஞர் என்ன செய்யறாருன்னா, இந்த பாறைகளை குறித்து நிறைய என்ன செஞ்சிருந்தாருன்னா வெற்றியுள்ள பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாறை அவர் பேர் என்னன்னா ராபர்ட் சவுத்தே அப்படின்ற ஒரு பேரு. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பாடல்களை அந்த மலையை குறித்து, அந்த குட்டியான அந்த பாறை குறித்து அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடகடலில் இருக்கிற ஸ்காட்லாந்து கடற்கரைக்கு அப்பால டே நதியின் முகத்வாரத்திற்கு என்ன இருக்குன்னு சொன்னா, அதுக்கு எதிரே அமைந்துள்ளது. இந்த பாறை எப்போ தெரியும்னு சொன்னா, தாழ்வான அலைகள் வரும்பொழுது மாத்திரம்தான் இந்த பாறை தெரியும். இதை என்ன செய்யணும்னா, இதை என்ன செய்யணும்னா வஞ்சிக்கிற பாறைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, அநேக கப்பல்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த வழியா வரும் பொழுது அது பாறை இருக்கிறது தெரியாது. ஏன்னு சொன்னா, அலைகள் பெருசாக வரும்போது அந்த பாறையை மூடிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கப்பல் சேதம் அடைஞ்சிடும். அதை போய் இடிச்சு அநேகர் மாண்டு போயிருக்கிறாங்க. அநேகர் இந்த பாறையினால மாண்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்காட்லாந்தில் அங்கே இருக்கிற ஒரு செய்தியில் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த செய்தியில் அல்லது ஒரு அந்த பதிவத்தில் என்ன பண்ணியிருக்கு எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு துறவி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த பாறை பக்கத்தில் ஒரு சின்ன சுவர் மாதிரி எழுப்பி அதில் ஒரு மணியை கட்டியிருந்தாராம். இப்போ அந்த பெல் கட்டியிருந்ததுனால என்ன செய்யணும், அந்த அலைகள் அடிக்கும் பொழுது அங்கே பெல் சவுண்டு கேட்கும். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த பெல் சவுண்ட் கேட்கும் பொழுது தூரத்துலேருந்து வருகிற கப்பலுக்கு என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு ஆபத்து இருக்குது, அங்கே ஒரு பாறை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துவதற்காக அந்த பெல் இருந்துச்சான். அந்த பெல்லை கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அந்த ஏட்டில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அந்த பெல்லை கூட என்ன திருடர்கள் திருடிட்டாங்களாம். திருடிட்டு போயிட்டு அவங்க பொருட்களை திருடி வரும்பொழுது அவங்களே என்ன செஞ்சிட்டாங்களாம், அந்த பாறையில் அடிபட்டு மாண்டு போயிட்டாங்களாம். ஏன்னு சொன்னால், அந்த எச்சரிப்புக்காக கொடுத்த அந்த மணி கூட நம்ம என்ன இல்லை, நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு அதை சொன்னேன். அப்படின்ட்டு அந்த கதையை வாசித்தேன். ஏன் இதை நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சில வேளைகளில் நீங்களும் நானும் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை கடல் பயணத்தில், நம்ம வாழ்க்கை என்ற கடல் பயணத்தில் இந்த மாதிரி சின்ன பாறைகள் என்ன செய்யும், நமக்கே தெரியாமல் இருக்கும். அப்படி அங்கே பாறை இருக்குது அப்படின்னு தெரிந்தாலும் கூட அங்கே என்னது, சாத்தான அந்த பாறை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மூடி போடுவான். நம்ம என்ன செய்வோம், அங்கே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன செஞ்சிடும், நம்மளும் மாட்டிக்குவோம். அதனால் நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப மோதி விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, அந்த பாறையில் போய் மோதி விடாதபடிக்கு வாழ்க்கை என்னும் கப்பலில் கடலில் நம்முடைய கப்பலை செலுத்தும் பொழுது அந்த பாறையில் நம்ம மோதி விடாதபடிக்கு என்னது, ஆண்டோடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்குதா, தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தீபம் எப்படி இருக்கணும், வெளிச்சம் தரணும். அந்த தீபம் வெளிச்சம் தந்தால் தான் அது என்ன செய்யும், நம்ம பாதையில் தைரியமாக போடும். ஒரு விளக்கு ரொம்ப மெதுவாக இருந்துச்சு, அது பிரகாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால பயன் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டோடைய வசனம் அப்படி இல்லை, அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை தருகிறது, நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறது, நமக்கு எச்சரிப்பை தருகிறது. நம்ம ஒருவேளை தவறு செய்வோம் சொன்னால் அது நமக்கு எச்சரிப்பை தருகிறது. ஒருவேளை நம்ம பாவத்தில்
விழுந்திருப்போம்னு சொன்னால் அதிலிருந்து எழுந்து கொள்வதற்கு அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கான தைரியத்தை அந்த வசனம் தருது. ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக அவருடைய வசனத்தை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை எவ்வளோ அழகா நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவரோடு கூட போய் சேர்வதற்கான பாதைக்கான எல்லா வழிமுறைகளையும் அவருடைய வசனத்தை நமக்கு சொல்லியிருக்காங்களே. அதுதான் இந்த நாளில் நமக்கு வருகிற எச்சரிப்பு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், உடைய வசனமே உடைய கால்களுக்கு உங்களுடைய தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ஆண்டவரே. என்ன ஒரு வாக்குத்தத்தமான அவருடைய வசனத்தை நம்ம பற்றி கொள்வோம். அப்படி நம்முடைய வசனத்தை பற்றி கொண்டுன்னு சொன்னால் நம்முடைய பாதையில் பயம் இல்லாமல் அந்த வெளிச்சத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய கிருபையில் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், கடந்து போகணும். ஆண்டவர் இத்தனை நாட்களாக இந்த 2025ஆம் ஆண்டில் இத்தனை நாட்களாக கடந்து வரும்படியாக செய்தார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம பிடித்து கொண்டு அவருடைய பாதையில் நடப்பதற்கு கிருபை செய்திருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தில் தங்கி அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நம்ம நினைத்தவர்களாக நாம் என்ன செய்யணுமா, தொடர்ந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு எப்படி பெரிய ஆபத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்கு அவருடைய வசனங்கள்னு செய்ய நமக்கு பிரயோஜனப்படும். அந்த வசனத்தை நீங்க பற்றி கொள்வீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய பாதைகளிலே எந்தவித சேதமும் அடையாதபடிக்கு ஆண்டவரே வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக உடைய வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டவர்களாக, உடைய வாக்கு தத்தங்களை பிடித்தவர்களாக எங்களுடைய விசுவாச பயணத்தில் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வருடத்தில் இத்தனை நாட்களும் எங்களோடு கூட இருந்து வழிநடந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆகார குறைவில்லாமல் பாதுகாத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நோய் வியாதிகள் எல்லாம் வரும்பொழுது உங்களுடைய சுகமளிக்கிற கரத்தினால் எங்களுக்கு சுகம் தந்து எங்களை பாதுகாத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் செய்த எல்லா சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க. பாவத்துக்கு விலகி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.